என் பேர் மஹபூப் பாஷா. ஹாசிமா வேர்ல்டு சாம்பியன் அவருடைய அப்பா நான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போர்டு 4 போர்டு போட்டு நம்ம வந்து நிறைய பசங்க விளையாடி இருந்தாங்க. அதில் வந்து டைம் ஷெடியூல் போட்டு கொஞ்சம் குறுகிய இடத்துல வந்து ரொம்ப டைட்டாக உட்காந்து விளையாடுவாங்க. ஹாஜிமா இந்த இடத்துல விளையாடி தான் வேர்ல்டு சாம்பியன் ஆனாங்க. அதனால வந்து டெப்டி சிஎம் சார்கள் சொல்லியிருந்தோம், இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த கேரம் பயிற்சியாக இருக்கணும், இங்கேருந்து நிறைய சாம்பியன் உருவாகணும் அப்படின்ட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஹாலாக கட்டி கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 10 போர்டு போடுற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்குது. ஏசியோடு இருக்குது. ஹாசிமா மாதிரி பிளேயர்ஸ் ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதிலாம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் சொன்ன கோரிக்கையில் 2 பாத்ரூம் போட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30-25 பசங்க விளையாடிருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பசங்க தாராளமாக விளையாடுற அளவுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது. இன்டர்நேஷனல் கேரம் அகாடமியில் போய் விளையாண்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு அவரை தவிர யாரும் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவரு கொடுக்குற ஃப்ரீடம் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு அவரு கொடுக்குற ஊக்கம் எப்படி இருக்குதுன்னா, போறவங்க எல்லாம் கோல்டு அடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்க விளையாடிட்டு மட்டும் வாங்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்ட்டு ரொம்ப மன உறுதியோட சொல்றாரு. கேரம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்தது. ஸ்லம் கேம் சொன்னாங்க. இது ஸ்லம் கேம்லாம் இல்லை. ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் போயிட்டு விளையாடிட்டு வராங்கன்னா இது ஸ்லம் கேமா இருக்காது. இந்த பகுதி மக்களுடைய ரொம்ப காலம் வந்து கனவா இருந்தது. இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.